நம்முடைய ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி. எப்படி ஒரு தலைவர் இருக்கக்கூடாது என்பதற்கும் உதாரணமாக இருந்தது நம்முடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எப்படின்னா, நம்முடைய மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவர் இந்த நாட்டை எப்படி நேசித்தார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். 46 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டுகள் தன்னுடைய வாழ்வை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து ஒரு போராளியாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு கடந்த 2-3 ஆண்டுகளிலே அவருக்கு ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சல் சாதாரண மன உளைச்சலா? நான் இங்கே உங்களிடத்தில் கேட்கிறேன், இந்த மன உளைச்சலுக்கு யார் காரணம்? பாட்டாளி மக்களில் இருக்கிற தொண்டர்களா, பொறுப்பாளர்களா? யார் காரணம்? யாருமே இல்ல. அவர் ஐயா அவர்கள் முடிவெடுக்கும் வரையிலே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக, மருத்துவர் ஐயா என்ற ஒரு பெயரை சொன்னாலே எந்த ஒரு தலைவரும் தயங்கி நின்று ஐயா சொல்லுவதை மட்டுமே செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் நிலையிலே உருவாக்கி வைத்திருந்தார் இல்லையா? அந்த நிலையை இன்றைக்கு சிறு அளவுக்கு மாற்றுவதற்கு ஒரு கூட்டம் முயற்சிக்கிறது. அதற்கு யார் காரணம்? மருத்துவர் ஐயா அவர்களாலே அடையாளம் காட்டப்பட்டு 36 வயதிலே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி கொடுத்து இந்திய துணைக்கண்டத்திலே பல சாதனைகளை நீ செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி எம்பி பதவி உள்ளிட்ட பல பதவிகளை கொடுத்து அழகு பார்த்த மருத்துவர் ஐயா அவர்களை இந்த 3 ஆண்டுகள் நீங்கள் படுத்திக் கொண்டிருக்கிற பாடு